வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானோட மகிமையை பற்றி பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் திருச்செந்தூரில் கந்தசாமி புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முருகனையே சதா நினச்சி பாடல்கள் பாடக்கூடியவர். அவர் இளமை பருவத்தில் இருந்தப்போ ஒரு மாமுனிவர் அவருக்கு 6 எழுத்து மந்திரத்தை ஓம் சரவணபவ அதை உபதேசித்து, எந்த நேரமும் நீ இதை உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திரத்தை உபதேசித்தார். அதுலேருந்து இவர் ஓம் சரவணபவ மந்திரத்தை எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு இருந்ததன் வாயில அவருக்கு முருகப்பெருமான் மேலே நல்ல பாடல்கள் பாடக்கூடிய ஒரு திறமை அவர் எந்த நேரமும் முருகனையே நினச்சி கோயிலில் இருந்து பாடல்கள் பாடிட்டு இருந்தார். ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த கடற்கரையில் உட்காந்து பாடிட்டு இருந்தார். அந்த கடல் அலையோட அழகையோ அந்த காற்றோட சுகந்தமான ஒரு இதையோ எதையுமே அவர் அனுபவிக்கலை. அவரோட மனசு முழுக்க முருகப்பெருமான் திருவடியிலேயே இருந்தது. அவர் அப்படியே முருகனை நினச்சி முருகனை தன் மனக்கண்ணில் அப்படியே கண்ணார கண்டு பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் கையில் ஒரு சின்ன பெட்டி வச்சுருப்பார் எப்பையும். அதில் வெத்தலை பாக்கெல்லாம் இருக்கும். அதில் ஒரு வெத்தலை எடுத்து ஒரு பாக்கு வச்சு அப்படியே வாயில் மென்றுக்கிட்டே அப்படியே அவர் பாடல்கள் இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அப்படியே அவர் நாக்கில் எச்சில் ஊறின உடனே அவர் அப்படியே சைடில் துப்பிட்டு திருப்பி பாட ஆரம்பித்தார். இப்படியே அன்றைக்கெல்லாம் பாடிட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் கோயிலில் சிவாச்சாரியர்களுக்கு முருகன் சந்நிதியை திறந்த உடனே அப்படியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்னன்னா, முருகப்பெருமானோட ஆடையில் ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு வெற்றிலை கரை இருந்தது. உடனே அவங்க ஒரே கோபமடைஞ்சு கோயிலை விட்டு வெளியில் கத்துனாங்க. யாரும் முருகப்பெருமான் மேலே இப்படி உமிழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதறினாங்க. உடனே அங்கே திருப்பி எல்லாரும் மக்கள்லாம் கூடின உடனே உள்ளே போய் அப்படி திருப்பி பார்த்த உடனே முருகப்பெருமான் குரல் கேட்டது. என்ன, இந்த மாதிரி நீங்கள் யாரும் கலக்கமடைய வேண்டாம். என்ன, இங்கே கந்தசாமி புலவர் பாடிக்கிட்டு இருந்தார். அவரோட கடற்கரையில் உட்காந்து அவர் பாடலை கேட்கறதுக்காக நான் சந்நிதியிலேருந்து வெளியில் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். அது கூட அவர் அறிய மாட்டார். அப்போ அவர் வாயில் வெத்தலை போட்டு அவர் துப்புனதோட கரை என் மேலே தெரிச்சிருந்திருக்கு. அவர் தன்னுடைய தமிழ் மணக்கும் பாடல்களை பாடின நாவலிருந்து வந்த எச்சில் எனக்கு இனிமையானது தான். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. உடனே சிவாச்சாரியர்கள்லாம் ஓடி போய் கந்தசாமி புலவர் காலில் விழுந்து, நீங்கள் எப்பேற்பட்ட பேர் பெற்றவங்க, என்ன உங்களோட பாடலில் கேட்குறதுக்கு முருகனே அருகில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலகாகிதம் அடைஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தா இந்த விதிவசத்தினால இந்த கந்தசாமி புலவருக்கு 2 கண்ணும் கொஞ்சம் தெரியாமல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வலது கண் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இடது கண்ணில் சுத்தமாக பார்வை இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவர் ஒரு நாள் அந்த கோயிலில் இப்போ மாதிரியே அப்போவும் ரொம்ப கூட்டம். அப்போ அந்த மன்னர், அந்த நாட்டு மன்னர் கோயிலில் அதிகாலையில் தரிசனம் செய்ய வந்தார். அவர் பால் பாண்டியன். அவர் வர்றப்ப மக்கள்லாம் மாமன்னர் பார்ப்பாண்டியன் பராக் பராக் அப்படின்னு சொல்லி 2 பக்கமாக வழிவிட்டாங்க. அப்போ கோயில் அர்ச்சகர் அவர் மன்னர்கிட்ட போய், மன்னா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னோடனே மன்னர் என்னன்னு கேட்டார். நேற்று இரவு கனவுல கந்தசாமி புலவர் கனவுல முருகப்பெருமான் சொன்னது என்னன்னா, நீங்கள் அவரோட இடது கண்ணை தடவுனீங்கன்னா பார்வை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதனால் நீங்கள் அவரோட இடது கண்ணில் கையை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்ன, இறைவன் இந்த மாதிரி சொன்னாரா? ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என்னையே ஒரு பொருட்டாக மதித்து இறைவன் இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு அவர் நான் இதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஒரு நாள் நான் ஒரு தவம் மேற்கொண்டு தான் இதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா முருகன் மேலே நல்லா அப்படியே மந்திரத்தை உபதேசித்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு நாள் அவர் உட்காந்துருந்தார். ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் கந்தசாமி புலவரை கூப்பிட்டு
விபூதி பூசி விட்டு கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து அவர் இடது கண்ணில் அப்படியே தடவுனார். அந்த கண்ணில் பார்வை வந்தது. இது வந்து ஒரு நடந்த நிகழ்ச்சி. இதை பற்றி வந்து அந்த காலத்தில் வந்து உள்ள நூல்களில் கூட இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சமயத்தில் நடந்தது அப்படிங்கிறது வந்து சான்றே இருக்குது. அதனால் முருகப்பெருமானோட மகிமை பார்த்திங்களா, எவ்வளவு அவர் தத்ரூபமாக வந்து அப்போ எல்லாம் சொல்லி என்ன அருமையாக நடந்திருக்கு பார்த்திங்களா. இப்போயும் வந்து நம்ம முருகனை வந்து மனசார வழிபட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து அவர் நிறைய பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால் முருகனோட பாத கமலங்களை அப்படியே இருக்க பற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அவர் என்னென்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு நல்லா தெரியும். அதெல்லாம் அவர் கூடயே இருந்து நிறைவேற்றுவார். வாழ்த்துக்கள்.